வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிச்சு, அதாவது மரியா ராஜா இளஞ்செழியன் அவரு டைரக்ட் பண்ண ஹாப்பி ராஜ் படத்த தான் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த வாரம் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பப்ளிசிட்டியோட ரிலீஸ் ஆன ஒரு படம். நெறைய படங்கள் ரிலீஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நெறைய பப்ளிசிட்டியோட இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ திட்டத்தட்ட ஒரு சோலோ ரிலீஸ் மாரி தான் வந்து ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. நான் இந்த படத்த வந்து காலையில 9 மணி ஷோக்கே கமலா தியேட்டர்ல போய் பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. பட் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளுடன் முதல் காட்சியை பார்த்துவிட்டு வந்தவுடன் ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க வந்துட்டேன். ஸோ மரிய ராஜா இளஞ்செழியன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரதீப் ரங்கநாதனுடைய அசிஸ்டன்ட். லவ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதல் படம் எடுத்து காதலர்களின் கண்ணை திறந்து காதலுக்கு ஒரு இலக்கணமாக வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டைம்ஸில் விளங்கின லவ் டுடே படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரிய ராஜா இளஞ்செழியன். ஸோ இவர் வந்து இந்த படத்தை வந்து தன்னுடைய குருநாதரான பிரதீப் ரங்கநாதனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரிபியூட்டோட தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. அரசு லேப்டாப்பில் வந்து நம்ம முதல்வர் படத்தை எடுத்துகிட்டு பிரதீப் ரங்கநாதன் ஸ்டிக்கரை ஒட்டி வந்து ஒரு டிஜே பார்ட்டியில் காமிச்சு வந்து இந்த படம் தொடங்குது. ஸோ பேசிக்லி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமெடி படம் அப்படின்னு சொன்னாலும் பேசிக்லி அப்பாவன் சென்டிமெண்ட், அப்பாவுடைய பாசம், அப்பாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் தான். ஸோ கதையுடைய ஒன்லைன் என்னன்னா, ஹாப்பி ராஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய கதாநாயகனோட பேர். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், ஜிவி பிரகாஷுடைய பேர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பிரச்சனை. அவர் க்யூட்டாக இருக்கார், இன்னசென்ட்டாக இருக்கார், ஹேண்ட்ஸமாக இருக்கார், நல்லா ட்ரெஸ் பண்ணுறாரு, பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கார். ஜிவி பிரகாஷ்க்கு எல்லாமே இருக்குப்பா. ஆனால் என்ன தான் பிரச்சனை, பெண்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் அவர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறாங்க. அவரை லவ் பண்ணலாம், அவரை பிடிக்குது, கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து கூடவே ஓட்டிகிட்டு வர அவரோட பட்டப்பெயர் வந்து ஊரெங்கும் பரவி அவருக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது. அப்படி என்ன பட்டப்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை முட்டை அப்படிங்கிற அந்த பட்டப்பேர். இந்த குதிரை முட்டைன்ற ரொம்ப ஃபேமஸ் ஆகி ஜிவி பிரகாஷை வந்து ஊரில் இருக்க எல்லாருமே குதிரை முட்டைன்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு படிக்கிற ஸ்கூலு, காலேஜ் அப்படின்னு வாழ்க்கையில் எங்கே போனாலும் துரத்திட்டே வருது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த காலேஜ் முடிச்சுட்டு இருக்க அந்த டைமில் இவர் ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணுது. இவருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ட்ராவல் பண்ணலான்னு பார்க்குறப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரேக்கப் பண்ணுது. ஏமா பிரேக்கப் பண்ணுற அப்படின்னு கேட்டால், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்க கூடவே ஓட்டிகிட்டு வர உங்கள் அப்பாவுக்கு வச்ச அந்த குதிரை முட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்பேர் உன் கூடயே ஓட்டிகிட்டு வரதுனால நாளைக்கு குதிரை முட்டையோட மருமக அப்படின்னு எனக்கு கூப்பிடுவாங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுது. அங்கேருந்து ஜிவி பிரகாஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விரக்தி வந்து ஏற்பட்டுருது. அடா என்னதான் இது, லைஃப்பில் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் தகுதியாக இருந்தும் இந்த குதிரை முட்டைன்ற கெட்ட பேர்னால நம்மளுக்கு காதல் வாழ்க்கை இல்லாமல் போயிருப்போதே அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் ஒரு முடிவு எடுக்கிறார். இதே ஊரில் இருந்தால் அதனால் குதிரை முட்டை அப்படிங்கிற பேர் வந்து நான் ஃபாலோ பண்ணோம். நான் என்னோட அப்பாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிறேன், என் பேரண்ட்ஸ் என் குடும்பம் விட்டு பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போனால் அங்கே எனக்கு ஒரு புது வாழ்க்கை அமையும், அங்கே எனக்கு ஒரு காதல் தேவதை வந்து சேருவா, அந்த பொண்ணுக்கு என்னோட அப்பாவை பற்றியும் தெரியாது, என்னோட அப்பாவோட பட்டப்பேரும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு மூவ் ஆகுறாரு. அங்கே அவருக்கு வந்து காதல் செட் ஆச்சா, அப்படி காதல் செட் ஆனாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்த பிரச்சனை திருப்பி ரிப்பீட் ஆச்சா, அப்படி அந்த பிரச்சனை ரிப்பீட் ஆனாலும் அதை அவர் எப்படி சமாளிச்சாரு, அந்த சமாளிக்கிறதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்குது, கடைசியில் மாரல் ஆஃப் த ஸ்டோரியாக படத்தில் என்ன சொல்ல வராங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய கதை. இதுக்கு மேலே சொன்னோம் அப்படின்னா வந்து மீதி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு யூத்ஃபுல் ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு சொல்லலாமா, இல்லை யூத்ஃபுல் ஒரு ஃபாதர் சென்டிமெண்ட் காமெடி மூவி அப்படின்னு சொல்லலாமா, அந்த ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பேசிக்லி இந்த படத்தை வந்து பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு. எங்கேயுமே ஒரு தோல்வி ஏற்படவே இல்லை. இன்ஃபேக்ட் இன்டர்வல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. ஸோ இன்டர்வல் வரைக்கும் நம்மளை எப்படி பழக்கி வச்சுருந்தாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நோ பிரெய்னர், ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. சமீப காலகட்டங்களில் வந்துட்டு இருக்க ஒரு காதல் படங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அதற்கான கலவைகள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூஸ் பண்ணுற நிறைய ட்ரெண்டிங் வேர்ட்ஸு, அப்புறம் ட்ரெண்டிங்கான நிறைய மீம் டெம்ப்ளேட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்தவங்க, அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அவங்களாம் இந்த படத்தில் வந்து போகிறாங்க. அப்படி வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக இந்த படத்தை வந்து செதுக்கியிருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த படம் வந்து ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மனசுக்கு வர்றப்போ தான் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சென்டிமெண்ட்டை உள்ளே போகுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் காமெடி கொஞ்சம் இருந்தாலும் சென்டிமெண்ட் படமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல ஹே நில்லு இப்போ என்ன சொல்ல வரீங்க, இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவின்னு சொல்ல வரீங்களா, இல்லை டான் படத்தில் வர மாதிரி அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு எங்களுக்கு ஏதாவது வந்து கடைசியில் கருத்து சொல்ல அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் நம்ம வந்து அப்படியே மறந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எப்படியோ போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து முடியுது.
ஸோ பேசிக்கலி இந்த படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு என்டர்டைனிங்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இது ஒரு ஜாலியான படம், யூத்ஃபுல்லான படம். இதில் உங்களுக்கு ரொம்ப காமெடி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காமெடியாக சிரிக்க வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்டூபிட் காமெடியாக அது போயிட்டே இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் வந்து நிஜமாக சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி தான் வந்து பார்த்துருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து கதையோட கரு அப்படின்னு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ், அதோட எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே இது காமெடி படம் தானே அப்படிங்கிறனால வந்து நம்மளால் சீரியஸாக எடுத்துக்கவே முடியல. காமெடினா கூட வந்து அதற்கும் ஒரு இடைவெளி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, போக போக வந்து திகட்டக்கூடிய வந்து தேவையில்லாத காமெடிகள் இந்த படத்தில் வந்து கதை கூட ஒட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்கு. பட் கதையும் காமெடியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒட்டாமல் போனதுனால செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து சரிப்பா என்னப்பா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்படி இப்படின்னு போய் முடிஞ்ச படம் தான். ஸோ பேசிக்கலி இந்த படத்தோட வேர்டிக்ட் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு படம் வேறு எதுவுமே இல்லை இந்த வாரத்துக்கு பார்க்குறதுக்கு, இல்லை வேறு வேலையே எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஜாலியாக போயிட்டு ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும், அந்த படத்தில் உங்களுக்கு பெரிய டேக்அவேலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம். இல்லைங்க எனக்கு படத்தில் கொஞ்சமாவது எதாவது தேவைங்க, கதை இருக்கணும், அந்த காமெடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் இருக்கணும், அந்த காமெடிக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. பட் இருந்தாலும் இந்த படத்தில் சில ப்ளஸும் இருக்குது, அதை நம்ம சொல்லாமல் விட முடியாது. இந்த படத்தோட முதல் ப்ளஸ்ஸே வந்து ஜார்ஜ் மரியம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷோட அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. சீரியஸாகவே வந்து அவரோட ஃபில்மோகிராஃபியில் வந்து இந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி அவருக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அப்போல்லாம் அவர் ஒரு நல்ல தரமான ஆக்டர் பெர்ஃபார்மர்ன்ற ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காமெடி, சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் கோவம்னு எல்லாத்துக்கும் உண்டான வாய்ப்பு கிடச்சி அவர் முழுக்க இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாரு. அண்ட் வழக்கமான ஜிவி பிரகாஷுடைய ஆக்டிங், நம்ம ஜிவி பிரகாஷ் ஹீரோவாக நடித்த எல்லா படங்களுமே பார்த்து அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்தையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால் ஜிவி பிரகாஷை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏத்தியும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இறக்கியும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் கௌரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ்வர் படத்தெல்லாம் கூட ஹீரோயின் நடிச்சிருப்பாங்களே, அவங்க அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து பண்ணிட்டு போயிருவாங்க. அப்புறம் அம்மா கேரக்டர் படங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி பிரேம்ஜி அமரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கேமியோ வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு 10 நட்சங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ரீஎன்ட்ரி அப்படின்னா வந்து முழுசாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து காதல் தேசம் புகழ் இல்லை ஹார்பி புகழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம கலாச்சிருந்தா அப்பாஸ் அவர்கள். அப்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பில்டப்பு, அவரோட என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வச்சிருந்த சீன்ஸு, டயலாக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன் மின்னலைய படத்தில் வந்து ராஜீவ் அப்படிங்கிற பேர் இருக்கும்ல, அந்த பேர் கூட இந்த படத்தில் வந்து வச்சு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபியூட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. பட் போக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் தமிழ் சினிமாவில் கூப்பிட்டு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்து நடிக்க வைப்பாங்கல்ல, அவங்களுக்கு போக ரொம்ப மொக்க ரோலாக கொடுத்து அவங்களுக்கு அந்த குணச்சித்திர ஆர்டிஸ்ட்டுமே இல்லாமல் திருப்பி ஃபீல்ட் அவுட் ஆக்கிடுவாங்கல்ல, அதேமாதிரி ஒரே படத்தில் அவரை நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணி பில்டப்லாம் ஏற்றி செகண்ட் ஹாஃப்க்கு மேலே அப்பாஸ் இல்லைனா கூட வேறு யாருமே இந்த கேரக்டர் பண்ணியிருக்கலாமே, ஏங்க அப்பாஸை கூப்பிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்பலாக போய் தான் முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட சப்போர்ட் பண்ணுற ஆர்டிஸ்ட்லாம் வரவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முகம் தெரிஞ்ச நடிகர்லாம் வந்து போட்டுக்கலாம், யாருனே தெரியாதவங்க அப்படிங்கிறனால கூட நடித்த யாராலையும் இந்த படத்தை தூக்கி நிறுத்த முடியல. ஸோ காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்பி இந்த படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கடைசியில் திசை மாறி அப்பா சென்டிமெண்ட்டுக்கு போய் முடியணும் அப்படிங்கிறனால ரொம்ப திணிக்கப்பட்ட காட்சிகள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரசித்த காட்சிகள்லாம் கூட மறக்க வைக்கும்படியாக தான் செகண்ட் ஹாஃபும் இருந்தது. அண்ட் ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் வந்து ஒரு துள்ளலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதோட எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. படத்தோட எடிட்டிங்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போச்சு அப்படின்னா கூட கதையில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறத ஓபி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தா வந்து புரியுது. ஸோ பேசிக்கலி இந்த படத்தை இதுக்கு மேலே நான் வாரைய தேவையில்லை. ஸோ பேசிக்கலி நான் ஏற்கனவே சொல்கிற இந்த வாரம் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைனா ஒரு படத்துலேருந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சும்மா போயிட்டு ஊன்னு கத்தி ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா என் கூட பார்த்த பசங்க எல்லாருமே அப்படி தான் வந்து பார்த்தாங்க. ஸோ இதையும் ரசிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு நோ பிரெய்னர் மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாப்பி ராஜ் படத்துக்கு போகலாம். சரி, அப்படியே வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்து அடுத்த வாரம் என்ன படம் வருதுன்னு பார்த்துருந்தா வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐகே படம் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க 3ஆம் தேதி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்னேஷ் சிவன் இயக்கி பிரதீப் ரங்கநாதன் நடித்து, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கிய கதாபாத்திரத்தில் சீமான் நடிக்கிறதா சொல்லப்படுற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு தான் இப்போதைக்கு புக்கிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு விமர்சனம் பண்ணுவேன். ஸோ அந்த பெட்டி படத்தோட விமர்சனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் வரும். அதையும் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.